இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணும். வெல்கம் எவ்ரி ஒன் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஜ்ஜீஸோட சிக் டெத் ரேட் அதிகமாக இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எங்களோட ஃபார்மில் நாங்கள் இந்த மாதிரியான டிப்ஸை யூஸ் பண்ணி எங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாத வீடியோ பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான டெத் ரேட் யூஸ்வலாக எல்லாருக்குமே நடக்கிறது தான். இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேஜரான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டோட சைஸு அண்ட் பாட்டோட மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் பேரண்டிங், அப்புறம் அன்ஹெல்த்தி ஃபீடிங். இந்த 4 விஷயம்தான் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸோட டெத் ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டோட சைஸ், அப்படி இல்லைன்னா ப்ரீடிங் பாக்ஸோட சைஸ். நான் சைஸை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங்க்கு ரொம்ப சின்னதான பாக்ஸோ இல்லைனா பாட்டோ யூஸ் பண்ணால் அது 4 to 8 எக்ஸ் லே பண்ணும். ஸோ அந்த எக்ஸ்லேருந்து மினிமம் 5 chicks ஆர் 6 chick வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒழுங்கான ஹெல்த்தி ஃபுட் கொடுத்து நல்ல மேட்டிங் ப்ராசஸ் இருந்ததுன்னா. இன்கேஸ் அதேமாரி 5 to 6 eggs வந்ததுன்னா, நீங்கள் சின்ன போர்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த சிக்ஸால் உள்ளே சர்வை பண்ண முடியாது. ஜஸ்ட்டு பானான சிக்ஸால் இருக்க முடியும். அதுக்கப்புறம் பெருசாக வளர அந்த பாட்டுலையோ இல்லை ப்ரீடிங் பாக்ஸ்லையோ அதால் சர்வை பண்ண முடியாது. நெருக்கமான சூழ்நிலையில் தான் அந்த 4லேருந்து 8 சிக்ஸ் உள்ளே இருக்கணும். இன்கேஸ் 8 சிக் வந்துடுச்சுன்னா ஒன்று மேலே படுத்துட்டு இருக்கும். அதிலே கடைசியாக பிறந்த சிக்கு மேலே எல்லாம் படுக்கிறதுனால அது வெயிட் தாங்காத செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்கள் ஃபார்ம்லேயே இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெரிய பாட்டு கட்டுவோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்சம் சிக்ஸுக்கு நல்ல இடம் கிடைக்கும். ஸோ இதனால் நீங்களும் ப்ரீடிங் பாக்ஸை பெருசாக வச்சிங்கன்னா உங்களுக்கும் அந்த டெத் ரேட் கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட் மெயின்டெனன்ஸு. நம்ம பாட்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா டெத் ரேட் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. பிகாஸ் பாட்டில் பூப்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சில ப்ரீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாட் ப்ரீடிங்க்கு ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுவாங்க. டில் த எண்ட் வரலும், அதாவது சிக் நெஸ்ட் அவுட் ஆகிற வரலும் அந்த பாட் எடுத்து க்ளீன் பண்ண மாட்டாங்க. இதேமாதிரி க்ளீன் பண்ணாததுனால பானான சிக் உள்ளே பூ போடுறதுனால அதோட வேஸ்டேஜ் அங்கேயே டம்ப் ஆகிருக்கும். எல்லா சிக்ஸுமே ஒரே நாள் ஹேட்ச் ஆகாது, ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் ஹேட்ச் ஆகும். ஸோ இந்த சிக் ப்ரொடியூஸ் பண்ணுற பூ பார்த்திங்கன்னா உள்ளே டம்ப் ஆகிடும். இதை பேர்ட்ஸ் வெளியே எடுத்து போடாது. நம்ம தான் இதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே வைக்கணும். இது க்ளீன் பண்ணல அப்படின்னா, ரீசெண்டாக போட்ட பூ பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக பர்ன் ஆன சிக்ஸோட மவுத்தில் போய் அப்படியே டம்ப் ஆகிடும். ஸோ அது பேஸ்ட் மாதிரி அப்படியே போய்ட்டு அது மவுத்தில் பிடிச்சிக்கும். இதனால் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இந்த சிக்கால் கத்த முடியாது. கத்தலைன்னா பேரண்ட் ஒழுங்காக ஃபீட் பண்ணாது. இதுவே பார்த்திங்கன்னா டெத் ரேட் அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டிங் ஒழுங்காக இல்லைன்னா ஒரு சிக் ஹெல்த்தியாக வளரவே வளராது. ரோபோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் எக்கு லே பண்ணி ஹேட்ச் பண்ணும். மேல் தான் பார்த்தீங்கன்னா நல்லா பேரண்டிங் பண்ணணும். சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபீமேலுக்கு ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் மேல் தான் பார்த்தீங்கன்னா எடுத்து போயிட்டு ஃபீட் பண்ணணும். ஸோ மேலுக்கு நல்ல ஃபுட் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபுட்டை ஃபீமேலுக்கும் சிக்ஸுக்கும் ப்ரொவைட் பண்ணி அது நல்லா ஹெல்த்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணும். டியூரிங் ப்ரீடிங் சீசனில் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கல அப்படின்னா ஹெல்த் கேசஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. உங்களோட ப்ரீடிங் பேரில் பார்த்தீங்கன்னா மேல் பஜ்ஜீஸை பொறுத்து தான் உங்களோட சிக்ஸ் டெத் ரேட் இருக்கும். ஒழுங்கான மேல் நல்லா பேரண்டிங் பண்ணுற மேலாக இருந்ததுன்னா எல்லா சிக்ஸையுமே காப்பாற்றிடும். இல்லை ஒரு சில மேல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஃபீட் பண்ணாது. அதேமாதிரி ஃபீட் பண்ணாத ப்ரீடிங் பேர்லேருந்து கெடுக்கிற கிளச்சை நீங்கள் எடுத்து ஹேண்ட் ஃபீட் பண்ணி நல்லா ஒழுங்காக காப்பாற்றிக்கோங்க. 4th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி ஃபீடிங். ஸோ இதனால் சிக் டெத் ரேட் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் ரேர் கேஸில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சிக் பான் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல ஃபீடிங் கொடுக்கணும். நம்ம பேரண்ட்டுக்கு ஃபீடிங் கொடுத்தாலே போதும், அது சிக்ஸுக்கு போய் சேர்ந்துடும். நல்ல ஃபீடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஃபுட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் க்ரீன் லீவ்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் கொடுக்கலாம். வெறும் தினை கொடுக்கறதுனால பேர்ட்ஸோட ஹெல்த் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேர்ட்ஸோட ஹெல்த் குறைஞ்சா அது பேரண்டிங் குறையும். பேரண்டிங் குறைஞ்சா சிக்ஸோட டெத் ரேட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பேர்ட்ஸோட ஹெல்த் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்களாலே உங்களுக்கு சிக்ஸ் ரேட் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நிறைய சிக்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எங்களோட ஃபார்மில் நாங்கள் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ டீடைல் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் டிஸ்லைக் பண்ணீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் எங்களை சேனலில் எதனா வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணணும், நீங்கள் ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி சிக்ஸோட டெத் ரேட்டை அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.